கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஐஎம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை தீவுத்திடலில் இருக்கும். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி வந்திருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது சம்மருக்காக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர். டிக்கெட்டை வாங்கணும். டிக்கெட்டை வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொன்னாங்க. எழுதி கொடுத்தோம். எதுன்னு கேட்டால் இதுமாரி வந்து கூப்பனுங்க, இது கண்டிப்பாக ப்ரைஸஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது எழுதி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து மிஸ்டி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ஒன்று காமிச்சாங்க. இதுக்குள்ளே பொம்மை எல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்படியே என்ட்ரி இருந்தது. அப்படியே வந்து நம்ம பசங்களாம் கூப்பிட்டுட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே கொடுத்துட்டு டிக்கெட்டை செக் பண்ணிட்டோம். 120 ருபீஸ் டிக்கெட்டுக்கு வாங்கினாங்க. ஸோ 3 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் ஃப்ரீ, 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து காசு யாராக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருந்ததுங்க கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி, ஸோ அந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் வச்சு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விஷயமா ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தங்க மரம் மாதிரி அழகாக இருந்தது. இதுவும் நம்ம விட்டு வைக்கல, எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே பொம்மை யூஸ் பண்ணுற அந்த விளையாடுற எல்லா விஷயங்களும் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து குழந்தைங்க பிலோ 5 ஏஜ் இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல. லைட்டிங் செட்டப் பூரா, சவுண்டு வர எல்லா எஃபெக்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே. ஸோ ஐஸ்கிரீம் வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் பாருங்கள், எல்லாமே நிறைய விஷயங்கள்லாம் இருந்துதுங்க. இதில் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. என் பசங்க வேறு 360 டிகிரிலாம் ரொம்ப லைக் பண்ணாங்க. ஒரு 50 ரூபா கொடுத்து விட்டேன். அழகாக 360 டிகிரியை கேப்சர் பண்ணாங்க. அண்ட் தென் பக்கத்தில் வந்து ஒரு 9 அடியில் ஒரு பொம்மை இருந்தது. அது கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்ன ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுவும் எடுத்தாங்க. அது இப்போ ராட்டணும். இது எல்லாமே வந்து நம்ம விளையாடுற இது கிடையாது, ஃபுல்லாக சும்மா செட்டிங் தான். பொம்மை மட்டும் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து ரசிக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே கையில் வந்து சைக்கிளை பிடிச்சி மேலே நிற்க வச்சுருந்தாப்புல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு செட்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பற்றி தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. இது அப்படியே முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குகை மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நகை சம்மந்தமான, ஃபுல்லாக வந்து நகையாக ஒவ்வொரு பிளாக்கில் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் வந்து சும்மா அப்படியே ஒரு மாதிரி மின்னுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக நீட்டாக வந்தது. ஸோ இதுவும் நம்ம வந்து ஒன்று விடாமல் எல்லாமே பார்த்துட்டு அப்படி உள்ளே வந்து என்ட்ரு ஆகும்போது தான் பெரிய விஷயமே இருந்தது. எதிர்பார்த்துருந்தா இந்த அவதார் படத்தை பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் வரும்போது அந்த ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த படத்தில் பார்த்துருக்க அந்த செடி, மரம், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க டெஃபினட்டாக. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் தான், அதை நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இதில் நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நான் வந்து காமிச்சிட்ருக்கேங்க. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுடைய கிட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு வரலாம். ஸோ வேறு லெவல் ஒரு ஃபீலாக கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த பிளாக்கில் பர்டிகுலராக. அந்த இன்னும் வந்து பார்க்கும் பொழுது இந்த பூ, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கூட நிறைய இருந்துதுங்க. அவதாரோட அந்த கெட்டப் போட்டுன்னு ஒருத்தர் வந்தாப்புல வேறு லெவல் பயமுறுத்தினார் எல்லாரையும். இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். கத்துறாரு, காது பக்கத்தில் போய் எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. ஸோ அப்படியே நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துவாங்க. எடுத்து இந்த மரம் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதாங்க ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு செட்டிங் பக்கவாக இருந்தது. அந்த படத்தில் பார்க்குற ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக இருந்தது. ஸோ 120 ரூபாய்க்கு இது ஒர்த்துடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நானே ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது அது முடிச்சுட்டு வந்து அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், தலைவன் வந்துட்டாப்புல. ஸோ இவர் தான் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ என் பசங்களும் வந்து ஆசைப்பட்டாங்க, அப்பாப்பா இதுவுமே நானும் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும்ப்பா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷனை வாங்கிட்டு இங்கேருந்து அவரை கூட்டிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேடும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி பயன்படுத்திட்டாங்க. ஸோ இந்த ஒரு மரத்தோட இந்த ஒரு செக்ஷன் முடியுதுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கேமிங் செக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி சின்ன ஒரு ப்ளே ஸ்டேஷன் தான். ஸோ இதில் வந்து பையன் ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாட விட்டோம். முடிச்சுட்டு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கமாக வளைஞ்சி பெண்டிங்காக பிரியுது. எப்படி நம்ம கோயிலில் போய் சாமி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி போவோம் இல்லையா, அது மாதிரி அந்த பெண்டிங் இடத்துல எல்லாமே ஒவ்வொரு கடையை போட்டு வச்சுருந்தாங்க வழக்கம் போல். ஸோ இவங்களுடைய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக் ஸ்டாலு, அப்புறம் ஜிம்முக்கு வாங்குற எக்யூப்மெண்ட்டு, செப்பிள்ஸு. அண்ட் தென் வந்து லாஸ்ட் செக்ஷன் வரும்போது தான் ஃபுல் செக்ஷன் வந்தது. ஸோ அங்கே எதனா ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்தது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேம்ஸில் வச்சுருந்தாங்க. வாட்டர் ரோலர்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணோம். 120 ரூபாய் வாங்கி
ஆகிட்டோம் சொல்லிட்டு நம்ம எதுவுமே வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு போக முடியாது. அண்ட் தென் இப்போ கிரிக்கெட் கோச் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு 15 வயசு அந்த மாரி இருக்கிற பசங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு கேம்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ வாட்டர் போட்டு டேஷிங் காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. கண்டிப்பாக வந்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துன்னு வந்துடுங்க பசங்க செலவு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தாண்டி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டப் இருந்தது. இங்கே இப்போ நைட் டைம்லனா பாட்டு போட ஆடுவாங்க போல இருக்குது. அப்படியே நம்ம ஃபுல்லாக வாக்கிங்லேயே வந்துட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்புறம் அரண்மனை அந்த குகை ஒன்று இருந்தது. இதுக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பால்ஸ் வச்சு உங்கள் பசங்களை விளையாட விடலாம். அப்புறம் ஸ்னோ வேல்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு நமக்கு தேவையான மட்டும் தான் நம்ம வந்து கேமை வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு தேவையான மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொரு ரைடிங் போக ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பே பண்ணிட்டு போங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறோம் பாருங்கள், இதுதாங்க. இது 2 பக்கமும் மேலே ஏறி போயிட்டு அப்படியே ஒரு 90 டிகிரியில் கொண்டு போய் அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க. பார்க்கறதே பயமாயிடுச்சு. நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்சஸ ராட்னா இதில் நாங்கள் போனோம். ஸோ நான் என் ஒய்ஃப் அப்புறம் என் குழந்தைங்க போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா Insta 360 எடுத்துருங்க. பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நிமிஷம் தொடர்ச்சி ஆடிச்சாங்க. என் பொண்ணு வேறு ரொம்ப பயப்படுறா வேறு. ஸோ அதையும் நம்ம மீறி அவளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அவளை பார்த்துக்கிட்டோம். பட் என்னென்னா எனக்கு கொஞ்சம் பயமான ஆகிடுச்சு. ஏன்னா பாருங்கள், என்னோடய செப்பல் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் ஹோல்ட் பண்ணிவிட்டேன் அவளை. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு கேமரா வர ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த ஷார்ட்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் எனிவே நல்லாவே வந்து இருந்ததுங்க கண்டிப்பாக. ஸோ முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா பையனும் ஒய்ஃபும் தனியாக போகிறாங்க. ஸோ நான் என் பொண்ணை பத்திரமா என் கூட வச்சுக்கிட்டேன். ஸோ இது அப்படியே ஒரு நல்லா போயிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம அப்படியே லைட்லாம் போட்டு ஜகஜோதியாக தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா டான்ஸிங்கில் இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த விஷயம் நடந்துதுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கண்டிப்பாக. எனக்கு உனக்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த அவதாரை வந்து காதில் கத்துனாங்களா? ஆமாப்பா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பீக்கர் செட்டப் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வாய்ஸ் ஒரு தர முடியல. பட் எனிவே இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ண. என்னம்மா சொல்கிறேன்? ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஐஸ்கிரீம். ஓகேவா? ஸோ ஐஸ்கிரீமை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே இதை லொக்கேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நான் லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை வீடியோ நான் போட முடியும். ஸோ மேலும் இன்ட்ரெஸ்ட் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது நல்லது. ஐ எம் ஓகே. தேங்க் யூ. பை பாய்.